பாரதி வாழ்ந்த காலம் 39 ஆண்டுகள் தாங்க. பாரதி வாழ்ந்த காலம் 40 வயதை கூட பார்த்தா ஒரு முண்டா சென்றாசு கட்டி ரொம்ப காலம் வாழ்ந்தவர் போல தெரிவான். 40 என்கிற வயதை கூட எட்டவில்லை. பாவம், பாரதி வாழ்ந்த காலத்திலும் அடிபட்டான். செத்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் பாரதியினுடைய கல்லறையை தோண்டி தோண்டி சில பேர் தூக்கில் போடுகிறார்கள். பாரதியினுடைய வரலாற்றை கவிராஜன் கதை என்று வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இளைஞர்கள் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதில் பாரதியினுடைய இறுதி காட்சியை சொல்லுகிற பொழுது, பாரதி இறந்த பொழுது நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படியே ஒரு 10 லட்சம் பேர் பின்னாலேயே போயிருப்பாங்கன்னு. யாருமே போகலைங்க. திருவள்ளிக்கேணியில் ஒரு குறுகிய சந்திலே அந்த இழைத்து போன உடல் கிடத்தப்பட்டிருந்த பொழுது வைரமுத்து சொல்லுவார், அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட மனிதர்கள் இல்லையே. ஒரு பிணம் செத்து கிடத்தால் அதில் ஈக்கள் மொய்க்கும் அல்லவா? அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட மனிதர்கள் இல்லையே. இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமடா, உணரத் தெரியாத ஊமைகளின் பூமியடா. இனி நார்ச்சந்திக்கு நார்ச்சந்தி, நாய்களுக்கு சிலை வைப்போம், நன்றி கற்கட்டும் இத்தேசம் என்று பாரதியை பற்றி எழுதுகிற பொழுது வைரமுத்து எழுதியிருப்பார். ஏன் பாரதியை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், நான் பாரதியை பற்றி நிறைய பேசலாம். உடனே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். யார் பாரதிங்கிறதுக்கு ஒரு வரி இருக்குங்க. சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும், பாரதியினுடைய பாட்டு. சந்திர மண்டலத்துக்கு அப்பெல்லாம் நிலாவுக்கு மனுஷன் போகாத காலத்திலே இங்கேருந்து சொன்னால் சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம், சந்திரனில் போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரணும்டான்னு சொன்னான். அடுத்த வரி தாங்க பாரதியார். சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம்னு சொல்லிட்டு அடுத்த வரி சொன்னால் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னா. என்ன தெரியுமா பொருள்? ஒரு சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட்டை அனுப்புகிற மயில்சாமி அண்ணாதுரைக்கு இந்த சமூகம் என்ன மரியாதையை தருகிறதோ அதே மரியாதையை மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணி செய்கிற அந்த தோழனுக்கும் தர வேண்டும் என்பதைத்தான் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்றான் பாரதி. இதனால்தான் பாரதியை நாம் பேசுகிறோம்.